மண் பேசும் சரித்திரம். மகேந்திரவர்மரால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில். தாயின் நன்மைக்காக மகன் உருவாக்கிய மண்டபம். முதலில் குடைவரைகளில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிற்பம். பல்லவர் காலத்து கலை சின்னம் பேசும் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருக்கிறது சீயமங்கலம். இங்கே மலைகள் சூழ்ந்த இடத்தில் பல்லவர் காலத்து குடைவரை ஒன்று அமைந்திருக்கிறது. குடைவரைக்கு பிறகு பல்வேறு மண்டபங்களும் கோபுரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு போன்ற காலகட்டங்களில் செய்யப்பட்ட கலை பணிகள் மற்றும் கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ரமேஷோடு ஆலயத்திற்குள் நுழைந்தோம். முன் மண்டபம் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகவும் இதில் மொத்தம் 35 கல்வெட்டுகள் இருப்பதாகவும் முனைவர் ரமேஷ் கூறினார். இந்த குடவரை கோயிலில் பார்த்தீங்கன்னா 35 கல்வெட்டுகள் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் 4 கல்வெட்டுகள், சோழ காலத்தில் கல்வெட்டுகள், பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள், விஜயநகர நாயக்க கல்வெட்டுகள், இப்படி தொடர்ச்சியான வரலாற்றை உடையதாக இந்த கோயில் இருக்கிறது. அது பல்லவர் காலம் தொடங்கி விஜயநகர நாயர் காலம் வரை தொடர்ந்து பல்வேறு வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கோயிலாக இந்த கோயில் தொடர்ந்து கடைசி காலம் வரை அது தொடர்ந்த ஒரு வரலாற்று செய்தி, நெடிய வரலாற்றை கொண்டதாக இந்த கோயில் அமைகிறது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனே நேரடியாக இந்த குடவரையை குடைவைத்தான் அப்படின்ற செய்தி வருகிறது. அது மட்டுமல்ல, இதில் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் கல்வெட்டு, அதன் பிறகு ராஜராஜன் கல்வெட்டு, இப்படி தொடர்ந்து பாண்டியர் கல்வெட்டு, இப்படி தொடர்ந்து அமைகிறது. அதைவிட ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜனுடைய அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆதித்த கரிகால சோழன். ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு இங்கே காணப்படுகிறது. தமிழ்நாட்டிலே சில கல்வெட்டுகள் மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த அரிதான வகையில் இந்த கோயிலில் இந்த ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு கிடைப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இதைத் தொடர்ந்து உள்மண்டபத்திற்குள் சென்றோம். இதை திருச்சுற்று மண்டபம் என்று அழைக்கிறார்கள். இது திருநிலை அழகியாள் என்கிற தேவர் அடியாளால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா சாமந்தார் அப்படின்ற ஒரு தேவரடியாருடைய மகள் திருநிலை அழகியார் அப்படின்றவங்க தான் இந்த மண்டபத்தை கட்டியதாக நமக்கு கல்வெட்டு தகவல் வருது. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா திருச்சுற்று மண்டபம். அதாவது இந்த கோயிலுடைய சுற்றிலும், இந்த கோயிலை சுற்றிலும் உட்புற ஒரு திருச்சுற்று மாளிகை. இது முழுவதும் இந்த ஒரு பகுதி பார்க்குறோம். நம்ம பார்க்குறது இந்த திருச்சுற்று மண்டபம் மேற்கு பகுதியை பார்க்குறோம். இந்த பக்கம் வடக்கு தெற்கு 2 பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் விரிந்த ஒரு மண்டபமாகவே ஒரு திருச்சுற்று மண்டபமாக, அதாவது உட்புறமாக திருச்சுற்று மண்டபமாக இது அமைந்திருக்குது. இதைத் தொடர்ந்து கோவிலின் உள்பகுதிக்குள் படிக்கட்டுகளின் வழியாக சென்றோம். அங்கே சோழர் காலத்து பைரவர் சிற்பம் நிறுத்தப்பட்டிருந்தது. அருகிலேயே விநாயகர் சிற்பமும் சண்டிகேஸ்வரர் சிற்பமும் காண கிடைத்தன. விநாயகருடைய சிற்பம், பிற்காலத்தை சேர்ந்த விநாயகர் சிற்பம்.
இது வந்து சண்டிகேஸ்வரர், இது பிற்கால சோழ காலத்தை சேர்ந்தது. 2 சிற்பத்தையும் அந்த அடவி மண்டபம் அப்படின்ற மண்டபத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உள்ள ஒரு முற்றம் போன்ற ஒரு முகமண்டபத்தில் இந்த சிற்பங்கள் வச்சுருக்காங்க. இங்கிருக்கும் ஒரு மண்டபத்தை அடவி மண்டபம் என்று அழைக்கிறார்கள். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அடவி மண்டபம் அப்படின்னு பேர். இதை செய்து வைத்தவன் அடவி என்ற பெயரை உடையவன். திருப்பாலையூரை சேர்ந்த அடவி என்பவன் செய்வதாக கல்வெட்டு சொல்கிறது. கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நந்திவர்மனுடைய காலகட்டத்தில், அதாவது 3ஆம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தில் தான் இந்த அடவி அப்படின்றவன் இந்த மண்டபத்தை செய்து கொடுத்தான். இந்த மண்டபத்தின் பேர் வந்து அடவி என்று அழைக்கப்படுது. இதற்கு ஆதாரமாக கல்வெட்டு ஒன்றும் வடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தனது தாய்க்காக அடவி என்பவன் இந்த மண்டபத்தை உருவாக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குடவரையுடைய வடக்கு புற முழுமையான தூணில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மனுடைய கல்வெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சொஸ்தி ஸ்ரீ கோவிசைய நந்தி விக்ரம பருமருக்கு யாண்டு 3வது ஊற்றுக்காட்டு கோட்டத்து வருது பெரும்பாலையூர் திருப்பாலையூர் கிழவன் அடவி. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்ரீ கங்கரையர் வருது பாருங்கள், ஸ்ரீ கங்கரையர் நெற்குட்டி பெருமான் அடிகளுக்கு விண்ணப்பம் செய்யுது. அந்த அடவி என்பவன் ஸ்ரீ கங்கரையர் நெற்குட்டி பெருமான் அடிகளுக்கு கீழே விண்ணப்பம் செய்கிறான். ஏன்னா அந்த ஸ்ரீ கங்கரையர் நெற்குட்டி பெருமான் அடிகள்ன்றவன் இந்த பல்லவர் ஆட்சிக்கு உட்பட்டு இந்த பகுதியுடைய தலைவனாக ஆட்சி பண்ணுறான். அப்போ அவங்ககிட்ட அனுமதி பெற்று, யாருன்னா அந்த அடவி என்பவன் அனுமதி பெற்று தன்னுடைய தாயார், இங்கே பார்த்தீங்கன்னா நங்காணி நங்கையாருக்கு அப்படின்னு வருது, அவனுடைய தாயினுடைய பெயர் வந்து நங்காணி நங்கை. அப்போ அந்த அவருடைய தாய் நங்காணி நங்கையாருக்காக இந்த அடவி மண்டபத்தை அவன் செய்வித்தான் அப்படின்ற செய்தியை சொல்கிற கல்வெட்டு இங்கே இருக்குது. இங்கிருக்கும் நந்திவர்மன் காலத்து மற்றும் ஒரு கல்வெட்டில் இந்த குடைவரையை நகைப்பெட்டி என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த குடவரையை தோற்றுவித்த 1ஆம் மகேந்திரவர்மன் பற்றிய கல்வெட்டு செய்தி. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வடமொழியில் கிரந்த எழுத்தில் அந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்க. இது 1ஆம் மகேந்திரவர்மன் அப்படின்றவன், அதாவது குறிப்பாக அவனுடைய பட்டப்பெயர் வந்து பல பேர் பெற்றிருக்கான். அப்படி சொல்லியிருக்கோம், சேத்தகாரி, லலிதாங்குரன், மகாபிடகு, சத்ருமல்லன், குணபரன், இப்படி பல்வேறு பெயர்கள் வந்து அவனுக்கு இருந்தது பட்டப்பெயர். அதில் ஒரு பெயர் தான் லலிதாங்குரன், இன்னொரு பேர் அவனி பாஷணன். அப்போ இந்த பேரின் அடிப்படையில் குறிப்பாக லலிதாங்குரன், இந்த அவனி பாஷன், இப்படி 2 பேர் அடிப்படையில் இந்த கோயில் அவன் அமைச்சிருக்கான். அது இந்த கோயிலுக்கு வந்து என்ன பேருன்னா அவனி பாஷன ஈஸ்வரம், பல்லவ ஈஸ்வரம் அப்படின்னு கோயிலுக்கு பேர். அடுத்தது அவன் செய்தி வைத்தவன் யாருன்னா லலிதாங்குரன் அப்படின்னு. அந்த செய்தி தான் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. லலிதாங்கூரேன ராச்சன அவனி பாஷன பல்லவேஸ்வர நாம காரித மேதத் ஸ்வேதா கரண்ட மிவ புண்ணிய ரத்னம். ஸ்வேதா கரண்ட மிவ புண்ணிய ரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செயல்கள் எனும் நகைகளை உள்ளடக்கிய நகை பெட்டி என இந்த கோயிலை வந்து சொல்றான். இந்த நிலையில்தான் அந்த அழகிய குடைவரையை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த குடைவரை சொல்லும் சரித்திர பின்னணிகளை இடைவேளைக்கு பிறகு கேட்போம். மண் பேசும் சரித்திரம். மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில் தாயின் நன்மைக்காக மகன் உருவாக்கிய மண்டபம். முதலில் குடைவரைகளில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிற்பம்.
பல்லவர் காலத்து கலை சின்னம் பேசும் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். சீயமங்கலத்தில் உருவாக்கப்பட்ட பல்லவர் கால குடைவரையை மையப்படுத்தி பல்வேறு மண்டபங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் அடவி என்பவன் செய்த தொண்டு பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒன்றாக தூம்பு என்கிற ஏரிக்கரையை அவன் தோற்றுவித்தது பற்றிய கல்வெட்டும் அடங்கியிருக்கிறது. இது குடவரையுடைய வடக்கு புறத்தில் அமைந்துள்ள வடக்கு அறை தூண். இது இந்த தூணில் பார்த்தீங்கன்னா இந்த தந்திவர்மனுடைய கல்வெட்டு, இந்த பல்லவ மன்னன் இந்த கோவை செய்ய தந்தி விக்ரம பருமருக்கு ஆண்டு 4வது ஊற்றுக்காட்டு கோட்டத்து பெரும்பாளையோர் திருப்பாளையோர் நாட்டு கிழவன் நடவி ஸ்ரீ கங்கரையர் அப்படின்னு வருது. அதே அந்த அடவி மண்டபம் செய்தால் பார்த்தீங்களா, அந்த அடவி தான் இல்லை வரான். இந்த அடவி அதே கங்கரையர் நெற்கோட்டி பெருமாடியிடம் அனுமதி பெற்று தூம்பு அமைத்ததை பற்றி சொல்லுது. ஆக தூம்புன்னா ஏரிக்கரை தூம்பு அமைச்சிருக்காங்க. எனவே இந்த பல்லவர் காலத்திலேயே இங்கே ஒரு பெரிய ஏரி இருந்தது பற்றி பல கல்வெட்டுகள் நம்முடைய இந்த கோயிலில் காணப்படுற மற்ற கல்வெட்டுகளும் சொல்கிறது. அது பல்லவர் காலத்திலே வந்து தொடர்ந்து ஏரி இருந்திருக்கிறது. எனவே தான் ஏரியை பற்றி சொல்கிற கல்வெட்டு இங்கே அவர்கள் பொறித்து வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த குடைவரையில் அழகிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இங்கே கையில் கம்பு மற்றும் வாளோடு கூடிய காவலர்களின் சிற்பம் ஆடிய தோற்றத்தில் செதுக்கப்பட்டிருந்தது. இந்த தென்புறத்தில் உள்ள இந்த காவலுடைய சிற்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. மற்ற தமிழ்நாட்டுடைய குடவரைகளில் காணப்படாத ஒரு அரிய ஒரு சிற்பமாகவே இருக்குது. ஏன்னா எல்லா குடவரைகளும் பார்த்தீங்கன்னா குடவரைகளோ அல்லது கோயில்களோ தோரபாலர்கள் தான் இருப்பாங்க, அதாவது வாயில் காவலர்கள் அல்லது ஆயுத புருஷலாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காவலர்களும் சேர்த்து வச்சுருக்காங்க. இவருடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா தடி, பெரிய நீண்ட தடி இருக்குது. இடது கையில் வந்து மேலே கேடயத்தை தலை மேலே கொடை மாதிரி பிடிச்சிக்காரு. இப்போ அவருடைய இடையில பார்த்தீங்கன்னா அந்த வால் குறுவால் வைப்பதற்கான உரைகள் வந்து உரை காணப்படுது. இவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா மீசை இருக்குது. தலையில் வந்து சிறிய பிறைய ஒன்று இருக்குது தலையில் மேலே. அவருடைய சடையானது கொஞ்சம் பிரிந்த நிலையிலே விரித்த சடையாக காணப்படுது. இவருடைய ஆடைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய ஆடையாகவே காமிச்சிருக்காங்க. இவருடைய கால் நிலை பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி இருக்குது. நடனம் ஆடுகிற நிலையிலே அந்த வீரர்கள் ஒரு கையில் தடியை வைத்து மேலே கேடயத்தை வைத்து ஆடுகிற போல், வீரர்கள் ஆடுகிற போல் ஒரு காட்சி பண்ணியிருக்காங்க. இந்த காவலர் பார்த்தீங்கன்னா வலது கையில் தடியை வச்சிருக்காரு, இடது கையில் கேடத்தை வச்சிருக்காரு. இந்த இடது கையுடைய பகுதி உடைந்த நிலையிலே காணப்படுது. இவருடைய வலது காதில் பார்த்தீங்கன்னா பூட்டு குண்டலம் தொங்குது. இடது காதில் பனவோலை கூடம் அந்த குண்டலம் இருக்குது. இவரும் அதே மாதிரி ஆடிய நிலையில் அவர் இந்த வீரரும் இருக்காரு. இதேபோல் குடைவரையில் தூண்களில் சிங்கம் போன்றவற்றின் சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கிருக்கும் வடக்கு அறை தூணில் தமிழ்நாட்டிலேயே முதலாக பொறிக்கப்பட்டிருக்கும் நந்தி தேவரின் சிற்பமும் வியக்க வைக்கிறது. இங்கு பொறிக்கப்பட்டிருக்கும் நடராஜர் சிற்பம்தான் குடைவரைகளில் உருவாக்கப்பட்ட முதல் நடராஜர் சிற்பம் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல்ல நடராஜர் சிற்பம் செதுக்கப்பட்டது இதுதானா? ஆமாம், இந்த சிற்பம் தான் அது. இந்த நடராஜுடைய சிற்பம் பார்த்தீங்கன்னா 4 கரங்களை பெற்று வலது காலை ஊன்றி இடது காலை மேலே தூக்கி ஆடுற நிலையில் இந்த சிற்பம் உருவாக்கப்பட்டது. இந்த நடராஜுடைய பின்கரங்களை பார்த்தீங்கன்னா வலது பின்கரத்தில் தீயையும் இடது பின்கரத்தில் வந்து பரிசு ஆயுதத்தையும், வலது முன்கையை அபய அறத்திலும் இடது முன்கையை வந்து நெகிழ்கரமாக
சாதாரணமாக நெகிழிய கரங்களை வைத்திருக்காரு. இதில் என்ன முக்கியமான சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நடராஜருடைய சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கஜஹஸ்தம் தும்பிகை ஹஸ்தம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கரங்கள் பார்த்தீங்கன்னா நெகிழ்கரமாக சாதாரணமாகவே இருக்குது. இப்படி தான் ஆரம்ப காலங்களில் வந்து நடராஜ உருவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவருடைய வலது புறத்தில் வந்து ஒருத்தர் வந்து அஞ்சலி செலுத்துவது போல், அதாவது வணங்கிய நிலையிலே ஒரு பூதகணம் இருக்கிறது. இங்கே ஒரு பூதம் வந்து முக்காலியில் அமர்ந்த நிலையில் மத்தாளத்தை வந்து இடது கையில் அது வலது கையை மேலே தூக்கி இடது கையை வந்து தட்டிகிட்டு இருக்காரு. இது ஒரு பூதகணம் உட்காந்துருக்கு. இப்போ இந்த இசையை கேட்டு தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம், அந்த நாகமானது நாக்கை நீட்டி கொண்டிருக்கிறது. இது வந்து கார்கோடன் என்கிற அரக்கன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரையின் 2 புறங்களிலும் உருவாக்கப்பட்ட துவார பாலகர்களின் சிற்பங்கள் பல்லவர் காலத்து கலைப்பாணியை பறைசாற்றுகின்றன. கருவறைக்குள் காண கிடைத்த சிவலிங்கமும் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாகவே கூறப்பட்டது. இந்த ஒரு சிறிய கருவறையில் சதுர வடிவம் கருவறையில் வந்து லிங்க வடிவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த குடவரை குடைந்த அதே தாய்ப்பாறையிலேயே இந்த லிங்கத்தை வடிவமைக்கலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பலர்கள் லிங்கம் தான். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆவுடையார் வந்து சதுரமாக இருக்கிறது, மேலே வந்து பானம் இருக்கிறது. எனவே அந்த சதுரமான வடிவம் கொண்ட ஆவுடையார் நிச்சயமாக அது பலர் காலத்தை சேர்ந்த லிங்கமாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் அபூர்வமான கல்வெட்டு பற்றிய தகவலும் நமக்கு கிடைத்தது. அதை பற்றி இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். மண் பேசும் சரித்திரம். மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில் தாயின் நன்மைக்காக மகன் உருவாக்கிய மண்டபம். முதலில் குடைவரைகளில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிற்பம். பல்லவர் காலத்து கலை சின்னம் பேசும் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். சீயமங்கலத்தின் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரையில் அழகிய சிற்பங்கள் காண கிடைக்கின்றன. அவற்றில் 2 பெண்கள் மலர்களை எடுத்து இறைவனை வழிபடுவது போன்ற சிற்பங்களும் முக்கியமானவை. இந்த குடவரையுடைய முகப்பு பகுதியில் வடக்கு அரைத்தோணிலையும் தெற்கு அரைத்தோணிலும் 2 பெண்களுடைய சிற்பம் நின்ற நிலையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நின்ற நிலையில் கூடையை, அது இடது கையில் கூடையை ஏந்தி வலது கையில் அந்த கூடையிலேருந்து ஒரு மலரை எடுத்து வழிபாடு செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் ஒரு பெண் ஒரு நிலோத்ம மலரை வைத்து அவர் வணங்குவதற்காக வைத்த ஒரு சிற்பம் ஒன்று அந்த பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. கோவிலின் வடக்கு பகுதி பாறையில் ராஜராஜர் காலத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றும் இருக்கிறது. இதில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நில அளவைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 1ஆம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் இந்த கோயிலுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த பாறையில் இதனுடைய கல்வெட்டு வந்து பெரிய கல்வெட்டு இங்கே பொறிச்சிருக்காங்க. 1ஆம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகளை பற்றிய செய்திகளும் அந்த அளவுகோலும் இங்கே பொறித்து வைக்கப்பட்டது. இதில் ஸ்ரீ
நிலமளவுகோல் அப்படின்னு எழுதியிருக்கான். இதுக்கு பேர் வந்து ஸ்ரீ நிலமளவுகோல், அதாவது நில அளவுகோல் அப்படின்றதான் ஸ்ரீ சொல்லி கொஞ்சம் மரியாதையை சொல்லி இந்த அளவுகளை அவன் குறிக்கிறான். இந்த அளவுகளை பார்த்தீங்கன்னா அந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் முடிகிறது. இதை வைத்து கொண்டு தான் சோழ காலத்திலே கிராமங்களிலே இந்த நிலத்தை அளவீடு செய்தார்கள் என்கிற செய்தி நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதேபோல் கோவிலின் தெற்கு பகுதி பாறையில் அபூர்வமான கல்வெட்டு ஒன்றும் காண கிடைக்கிறது. இது ராஜராஜனின் சகோதரன் ஆதித்த கரிகாலன் காலத்தில் வெட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து கோயிலுடைய தெற்கு பகுதி பாறையில் இருக்கிற கல்வெட்டு. இது இந்த கல்வெட்டு தான் நம்மளுடைய சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு. இது இந்த ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதாக தான் கிடைக்குது. ஏன்னா சில ஆண்டுகள் மட்டுமே அவன் ஆட்சி பண்ணியிருக்கான். ரொம்ப அரிதான கல்வெட்டு இது. அந்த வகையில் இந்த கோயில் இருப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா சொஸ்தி ஸ்ரீ வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி பன்மர்க்கி யாண்டு 4வது பல்குன்ற கோட்டத்து தென்னாட்டூர் நாட்டு சீயமங்கலத்து திருக்கற்றளி மகாதேவருக்கு கங்க சூளாமணி அப்படின்றவன் தான். இடையில உள்ள பகுதி வந்து எழுத்துக்கள் பொறிக்க மறைந்து போய்விட்டது. அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 கொடுத்துருக்கான். 90 சாவா மூவா பேராடு, சாவாத முதிர்ச்சி வராத பெரிய ஆடுகள் வந்து தானமாக கொடுத்துருக்கான். இந்த ஆடுகள் வந்து பராமரித்து அதில் வந்து பாலை எடுத்து அவங்க வந்து அதுலேருந்து நெய்யை உருவாக்கி கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு அபூர்வமான தகவல்களை கொண்டு இந்த ஆலயம் வீற்றிருக்கிறது. இது ஒரு கால பெட்டகம் என்பதில் மாற்று கருத்தில்லை.